தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடச்சிருச்சு ப்ரோ. நீ என்ன இனிதான் கச்சேரி ஆரம்பம்னு போட்டிருக்க, முன்ஜாமீன் கொடுத்துருக்கூடாது ப்ரோ. சரி, கிடச்சிருச்சு, கைது பண்ணிடலான்னு நினச்சோம். நம்ம கரூர் போகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணுங்கிறது நம்மளுடைய பெரிய சபதமாக இருந்துச்சு. ஆனால் மிஸ் ஆயிடுச்சே ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறையா தாவேகா தொண்டர்கள் புலம்புறதை கூட என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மனவேதனை இருக்குது இந்த விஷயத்தில், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த முன்ஜாமீன் வழங்கப்பட்டது முன்ஜாமீன் மட்டும் பார்க்காதீங்க, அதற்கு பின்னாடி நிபந்தனைகளோட முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த உத்தரவு கிட்டத்தட்ட நமக்கு சாதகமான உத்தரவு தான். இது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாளமாக பார்த்தரலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம், கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 32 பேருக்கு தகுதி அடிப்படையில், அதாவது அவங்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் அரசு பணி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முன் வந்திருக்காங்க. இது கொடுக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாத்தாக்காவோட ஒரு வழக்கறிஞர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு அவசரமாக விசாரிங்கன்னு சொல்லும் போது முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க, இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் சீமானனே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்க, என்ன இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதனால நிறைய பேர் டிஎன்பிசியில் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்கல்ல, எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து இப்படி பிடுங்கி இப்படி பண்ணுறீங்களே, இந்த அரசு பணி கரெக்டான டிசிஷனா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 3வது கடைசியான விஷயம், நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாய்சேய் மருத்துவமனையை போய் பார்த்துருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்திருக்கும். இந்த விசிட் இருக்குல்ல, இந்த விசிட்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க, இதெல்லாம் கவனிச்சிங்களா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 3 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இப்போது இந்த ஆர்ஜின் எங்கேருந்து இந்த வழக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற இடத்த நோக்கி இந்த வீடியோவில் நான் வந்தால் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இளையராஜா அப்படிங்கிற ஒரு தாவேக்காவோட ஒரு எம்எல்ஏட்ட இவங்க வேறம் பேசுகிறாங்க. திருநாவுக்கரசுங்கிற ஒருத்தர், திருநாவுக்கரசு தான் ஃபோன் கான்டாக்ட், திருநாவுக்கரசு தான் பேசுகிறாரு. இவருக்குமான அந்த கான்வர்சேஷன் மூலமாக தான் இப்போ வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகார் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கும்போது திருநாவுக்கரசு, அவரை சுற்றி இருந்தவங்க, இவங்க எல்லாருமே நேரடியாக இதில் இன்வால்வ் ஆனதுனால உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் தாவேக்காவுடைய எம்எல்ஏவை, இந்தாங்க உங்களுக்கு 30 கோடி தரோம், 35 கோடி தரோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது இந்த மாதிரி நடந்துக்குங்க, இல்லைனா உன்னை ஒழிச்சு அப்படின்னு சொல்லி மிரட்டலும், அதே நேரத்தில் பணமும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது, ஒரு மக்கள் பிரதிநிதியை நேரடியாக மிரட்டினாங்க அப்படிங்கிறது திருநாவுக்கரசு அவரோட சுற்றி இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கான ஆதாரம் இருக்குது, உடனடியாக கைது நடவடிக்கை நடந்துச்சு. இப்போ இவங்க அத்தனை பேரை, இப்போ இந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல, இவங்க அத்தனை பேரையும் நம்ம எடுத்து விசாரிக்கும் போது இந்த ஆர்ஜின் எங்க போகுதுன்னா அசோக்குன்னு சொல்லி செந்தில் பாலாஜியோட தம்பி கிட்ட போகுது. செந்தில் பாலாஜியோட தம்பி, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வராங்க. அதாவது இவங்க மெயினா இருக்காங்க. இவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது இந்த இடத்துக்கு இந்த ஆர்ஜின் போகும்போது, அப்ப இந்த வழக்கில் எங்க உங்க பேர் அடிபடுது, நீங்க வாங்க, சம்மன் வந்து உங்களுக்கு நாங்க தரோம், இந்த வழக்கில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, சம்மன்னா என்ன, வாங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக்கையும் கூப்பிடுறாங்க போலீஸ். கைது பண்றதுக்கு இங்க கூப்பிடவே இல்லை, முதல்ல வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. வாங்கன்னு கூப்பிடும்போது அவங்க தலைமறைவாகிறாங்க. தலைமறைவாகும் போது சம்மன் நேரடியாக போய் அவங்க வீட்டில் கொடுக்கும்போது அந்த சம்மனுக்கும் ஆஜராகலை. என்னங்க அது, இவங்களை அரெஸ்ட் பண்ணால் இவங்க பேரை சொல்கிறாங்க, ஆனால் இவங்க ஏன் விசாரணைக்கு ஆஜராக மாட்டாங்க அப்படிங்கிறப்போ முன்ஜாமீன் மனு வரும்போது தான் காவல்துறைக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. இவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இவங்களை விசாரிக்கும் போது இங்கே தான் போகுது. இவங்க அத்தனை பேரையும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து இதெல்லாம் பேசியிருக்காங்க, அதற்கான காட்சிகள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க வந்து எரேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குமான கான்வர்சேஷன் இருந்ததுக்கான அத்தனை டேட்டாவை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம்னா இவருக்கு நீங்கள் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இவரை நாங்கள் விசாரித்தா மட்டுமே பல உண்மைகள் இங்கே தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் நம்ம அரசு தரப்பு வாதமாக முன் வச்சிருக்கோம். ரெண்டையும் பார்த்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓகேப்பா இவரை விசாரிக்கணும், அதான பாயிண்ட், இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டார், அதான பாயிண்ட், சரி முன்ஜாமீன் கொடுத்துட்றேன், இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், இவருக்கு நான் நிபந்தனை பேரில் தான் முன்ஜாமீன் கொடுக்குறேன், காலையும் மாலையிலையும் விசாரணை அதிகாரி முன்னாடி ஆஜராகி இவர் கையெழுத்திடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தாங்க, ஆனால் காலில் மட்டும் ஒரு 10 நாளைக்கு போயிட்டு கையெழுத்து போட்டால் போதும், அவருக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனோட நிபந்தனை அதான். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காலையும் அதே நேரத்தில் ஈவினிங்கும் போய் கையெழுத்து போன
போடணும். அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நீதிமன்றம் சொன்னது. இப்போ நம்ம நீதிமன்றத்தில் என்ன கேட்டோம்? விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டோம். அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம ஓடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ விசாரணை வளையத்துக்குள்ள வரப்போறாரு. இந்த திருநாவுக்கரசு அவரை சுற்றி இருக்கிறவங்க சொன்ன அந்த டேட்டா அடிப்படையில் இவர்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம். இவர் சொல்கிற பதில் அடிப்படையில் இந்த வழக்கு அடுத்த கட்டம் போக போகுது. இந்த வழக்கு விசாரணையில் சிங்கப்பூரில் ஒருத்தர் சிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி 2 நாளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லட்சுமண பெருமாள் அப்படிங்கிறதா அவரோட பேர். அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்போ சிங்கப்பூரில் இருக்கிற ஒருத்தர், இங்கே இருக்கிற ஒருத்தர் எல்லாருமே முதல்ல விசாரணை வளையத்துக்குள்ள நீதிமன்றம் கொடுத்த முன்ஜாமீன் அடிப்படையில் இவங்க விசாரணை வளையத்துக்குள்ள வந்தாவே கண்டிப்பாக சிக்குவாங்கங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்கு. இப்போ கரூருக்கு போகக்கூடாது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லி தடுத்ததை நீதிமன்றத்தில் நம்ம உடைச்சிட்டோம். நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நம்ம கரூருக்குள்ள தான் ரோடு ஷோ பண்ணணும்னு சொல்லி அனுமதி கேட்டோம். அப்போ ரோடு ஷோக்கு அனுமதி கொடுக்கல. நாளைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் எங்க ரோடு ஷோ பண்ணா பாதுகாப்பாக இருக்கும்னு அவர் நினைச்சாரோ அந்த இடத்துல போய் நாளைக்கு ரோடு ஷோ பண்ண போறாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர் விஷயத்தோட வழக்கில் நீதிமன்றத்தோட அந்த முன்ஜாமீன் நிபந்தனை காரணமாக விசாரணை அதிகாரிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை அடிப்படையில் அவர் ஒத்துழைப்பு கொடுக்க போறார். ஸோ ஆக்சுவலாக இவர் வழக்குக்குள்ள வந்தாவே இவர் கண்டிப்பாக சிக்குவார் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. ஸோ இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம காவல்துறை ரொம்ப தெளிவான ஆங்கிளை நோக்கி ரொம்ப மிகச்சிறப்பாக நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது நான் சொல்ல வந்த முதல் பாயிண்ட். இப்போ 2வது பிரதானமான விஷயம், ப்ரோ என்ன ப்ரோ இது அரசு வேலை அப்படிங்கிறத நிறையா பேர் எதிர்க்கிறாங்க. அவங்க கேட்குறதே ஒரு பாயிண்ட் தானே. நிறையா பேர் அரசு வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படித்து எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்தா அப்போ அவங்களோட விஷயம் கொஸ்டின் மார்க் ஆகுது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கவர்மெண்ட்டில் கருணை அடிப்படையில் பணி அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு 100 போஸ்ட் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷம் ஃபுல் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 to 10 போஸ்ட்டு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறதுக்கே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த 5 to 10க்கு மேலே மாறக்கூடாது, 5 to 10க்குள்ளே தான் இருக்கணும். ஆக்சுவலாக இது முதலமைச்சர் நினச்சா இதை செய்யலாங்கிறது அவருடைய அதிகாரம். அவர் இந்த துயரத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் போன அரசாங்கம் இதை செய்யலை, இழப்பீடு மட்டுமே அவங்க கொடுத்தாங்க. நான் இழப்பீடு கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில், அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆங்கிலுக்காண்டி என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கருணை அடிப்படையில் அந்த 32 பேருக்கும் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போட்டு கொடுக்க போகிறது இல்லைங்க. குரூப் சி குரூப் டி அவங்களோட கல்வி தகுதி அடிப்படையில் போட்டு கொடுக்க போகிறாங்க. அதாவது கீழ்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். சத்துணவு அமைப்பாளர் வேலை கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு காவல்துறையில் ஒரு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா காவல்துறையில் ஒரு சின்ன வேலை கிடைக்கலாம், இல்லை விவோ அப்படிங்கிற ஒரு வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரி குரூப் சி குரூப் டி வேலை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பெரிய ஆகா ஓகோலாம் வேலை கொடுக்க போகிறது இல்லை. ஏன் இதை செய்கிறாங்கன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், காவல்துறை பாதுகாப்போடு தான் வெளியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழைத்தாங்க, அது ஒரு பக்கம். இந்த நிகழ்வுக்கு காவல்துறையோட ஒத்துழைப்பு இருக்குது, லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா ஏரியாலையும் மக்கள் வராங்க போகிறாங்கிறப்போ அவரை பார்க்கணுங்கிறப்போ காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நடந்த நிகழ்வில் நடந்த அசம்பாவிதத்தில் ஒருத்தரை மட்டும் இங்கே குறை சொல்கிறது தான் பிரதானமான கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இங்கே காவல்துறைக்கும் பங்களிப்பு இருக்குது, கட்சிக்காரங்களுக்கும் பங்களிப்பு இருக்குது. பரஸ்பரம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது. ஆனால் அரசு தரப்பா எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு கருணை அடிப்படையில் ஒரு 41 உயிர் இறந்து போயிருக்கு. அந்த குடும்பம் என்ன ஆகுறது, அந்த குடும்பத்தோட அடுத்த கட்டம் என்ன? இப்போ கருணை அடிப்படை அப்படிங்கிறது எப்போ வரும்னா, நடு ரோட்டில் அவங்க நின்றக்கூடாது அப்படிங்கிற இடத்துலனால தான் கருணை அடிப்படையில் வரும். ஸோ அந்த கருணை அடிப்படையில் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது. முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை இங்கே செயல்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த உத்தரவுக்கு அவர் அமைச்சரவைகிட்ட ஒப்புதல் வாங்கணும். அந்த அமைச்சரவை ஒப்புதல் இப்போ கொடுத்துட்டு வாங்கலாம், இல்லை வாங்கிட்டு கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது. இதை நீதிமன்றங்களாலும் பெரிய லெவலில் தடுக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் நம்ம அந்த மக்களுக்கு எவ்வளோ தூரம் இரக்கமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த மக்களை சந்தித்த பிறகு தான் நம்ம கட்சி நிகழ்வே ஒரு மாதம் முழுக்க அமைதியாக இருந்துட்டு எதுவுமே பேசாமல் நம்ம நேரடியாக கரூரில் போய் மீட் பண்ண ட்ரை பண்ணோம். மீட் பண்ண முடியல நம்மளால். அதுக்கப்புறம் அவங்க அத்தனை பேரையும் மாமல்லபுரம் கூப்பிட்டு வந்து அவங்க அத்தனை பேரையும் பார்த்த பிறகு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி நிகழ்வை முன்னெடுத்தாங்க. ஸோ அவரை பொறுத்தவரையும் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்த ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்கிறத ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு. இந்த குடும்பத்துக்கு நான் எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு தகுதி அடிப்படையில் 32 பேருக்கு அரசு வேலை போட்டு கொடுக்குறாரு. இதில் என்ன பஞ்சாயத்து, இதில் என்ன பிரச்சனை? எனக்கு இது சத்தியமாக புரியல. இதெல்லாம் எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் எனக்கு புரியல. அவர் போகக்கூடாதுங்கிறாங்க, அவர் அரசு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன் இந்த கரூர் மக்களுக்கு விஜய் அண்ணா ஏதாவது செஞ்சார்னா இதை தடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் துள்றாங்கிறது எனக்கு ஒரு துளியும் புரியல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.
இதெல்லாம் பண்ணி மக்கள் மத்தியில் அவங்க கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடுதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. இந்த மாதிரி சிந்தனை போக்கு திமுக அதிமுக இவங்கள்ட்ட இருந்தால் பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் சீமானன்ட்ட இந்த மாதிரி சிந்தனை போக்கெல்லாம் வந்ததெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வில் அசம்பாவிதம் நடக்குது, அந்த அசம்பாவிதத்தில் முதலமைச்சர் லேட்டாக வந்துட்டாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு ஏகப்பட்ட தடவை எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக லைவ் ஓடுதுங்க, அங்கே போட்ட டைமிங் வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு போடப்பட்ட டைமிங்கு. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்காருங்க, இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகாது அப்படிங்கிறது மக்கள் ஆக்சுவலாக பார்த்துருவாங்க. இங்கே குறுகிய இடத்துல அனுமதி கொடுத்ததாங்க பஞ்சாயத்து பிரச்சனைங்கிறத நிறைய சொல்லியாச்சு, நிறைய பேசியாச்சு. எங்களை நம்பி வந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் தலைமையில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதைத்தான் நான் இங்கே கேட்குறேன். இது ரெண்டாவது பிரதானமான விஷயம். இப்போ மூணாவது பிரதானமான விஷயம், எழும்பூர் மருத்துவமனைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திடீர்லாம் போலங்க. ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆனிச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மருத்துவமனையில் எந்த விதமான விஷயமும் இல்லை, எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க. அண்ணா ஏதாவது செய்யுங்கண்ணா, முதலமைச்சர் அண்ணா ஏதாவது பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோ வந்து ஒரு வைரலாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த வீடியோ முதலமைச்சரோட கவனத்துக்கு போயிருக்கு போல. அதாவது அவர் பிறந்த மருத்துவமனை இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் அங்கே தான் பிறந்திருக்காரு. அவரோட மருத்துவமனை அவரோட ஆட்சி காலத்தில் இப்படி இருக்கும்போது இது சரியானது இல்லை அப்படிங்கிறப்போ நேரடியாக அங்கே சர்ப்ரைஸாக ஒரு விசிட் பண்ணலாம், திடீர் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போனோன்னே நான் முதலமைச்சர் எனக்கு எது தெரியுமா, நான் பயங்கரமான ஆள் தெரியுமாலாம் இல்லை, அங்கங்கே போகிறாரு. என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவரோட பொசிஷனை பாருங்களேன். அவர் எப்படி பொதுமக்கள்கிட்ட குறைகளை கேட்குறாரு, அந்த தன்னடக்கம் பாருங்களேன். அதுதான் நான் இங்கே ஹைலைட் பண்ண நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு டைரி ஒன்று வச்சுருக்காருங்க. அந்த டைரியில் நோட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க, எந்த குறைய சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மருத்துவமனையில் போயிட்டு ஏன் இது சரியில்லை ஏன் அது சரியில்லைன்னு அவர் கேட்கல. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற டீன்ட்ட உட்காந்து என்ன ப்ராப்ளங்க என்ன பிரச்சனைங்க, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன இங்கே சரியா இல்லை எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கனிவான ஒரு உரையாடலை நிகழ்த்திட்டு இந்த மருத்துவமனையை எதிர்கால திட்டமிடல் அடிப்படையில் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஒரே ஒரு வீடியோ பொதுமக்கள் சோஷியல் மீடியாவில் போட்டதுனால முதலமைச்சர் தன்னுடைய வேலைகளுக்கு மத்தியில் ஒரு ரெய்டை தான் பிறந்த மருத்துவமனையில் இப்படி நடக்கும்போது அவரால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நேரடியாக போய் அந்த ரெய்டை விட்டுருக்கார். இந்த மாதிரி ரெய்டு எப்போ எங்கே வருவார்னே முதலமைச்சர் தெரியாதுங்க, அமைச்சர் பெருமக்கள் எப்போ வருவாங்கன்னு தெரியாதுங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடம் எல்லாமே ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பயத்திலே அந்த வேலைகள் அத்தனை சரியாக நடக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதில் மிக முக்கியமாக இங்கே நிறையா காசு வாங்குறாங்க, இதுக்கு காசு வாங்குறாங்க, அதுக்கு காசு வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும்போது 104 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. முதலமைச்சர் ரொம்ப நாளாக இங்கே போகணும்னு ஆசைப்பட்டாரு, இன்னைக்கு வந்து பார்த்துருக்காரு. அந்த புகார் ஆல்ரெடி வந்தது, அந்த புகாருக்கான நடவடிக்கை நாங்கள் ஒரு பக்கம் எடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அருண்ராஜ் அவர்கள் பிரஸ் மீட்டில் நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பணிவு தான் பிறந்த மருத்துவமனைக்கு ஒரு சினிமாவில் கூட நடக்காதுங்க. தான் பிறந்த மருத்துவமனைக்கு நீங்கள் ஒரு மருத்துவமனையில் பிறந்திருப்பீங்க, அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் சிஎம் ஆகி போய் விசிட் பண்ணுவீங்கிறது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்ப்போமா? அதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் நடக்குது. என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர் விஜய் ஈக்குவல் டு ஒரு பெரிய அதிசயம் பிரமிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அவரோட வாழ்க்கையில் நடக்குது. அதே நேரம் தான் ஒரு பெரிய ஆட்டிடியூட்லாம் காமிக்காமல் அங்கே இருக்கிற பிரச்சனையை உள்வாங்க ட்ரை பண்ணார் பாருங்களேன். இதைத்தான் ஆய்வு மூலமாக நான் இதைத்தான் முதல்ல சொல்கிறேன். நம்ம வந்து 50 நாள் தான் ஆச்சு, ஏன் அது சரியில்லை ஏன் இது சரியில்லைன்னு கேட்காம எதனால சரியில்லைன்னு சொல்லி அங்கே இருக்கிற மனிதர்கள்ட்ட பேசுகிற அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறையை தான் நம்ம பாராட்டி தீர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற மேஜரான பாயிண்ட். இப்போ அந்த மருத்துவமனைக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், கூடுதல் கட்டணம் உட்பட ஏகப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செய்தியுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.